ரொம்ப நேரமாக ஹர்ஷன் வந்து கதவுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இந்த அணிலும் அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு பூனைக்குருவி. அதுக்கு பேர் பூனைக்குருவியாம். எங்கள் வீட்டுக்குள்ளே ஓயாமல் வரும். அப்போ அது பேர் வந்து எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா தான் இதுக்கு பேர் பூனைக்குருவி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுவும் உட்காந்து இந்த கோழிக்கு அரிசி போடுவோம்ல, அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கும் போல். ரொம்ப நேரம் கதவுக்கிட்ட உட்காந்து சைலண்டாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னடா பண்ணுது அப்படின்னு பார்த்தா, இந்த குருவியும் அந்த அணிலும் அரிசி சாப்பிட்றத வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. எனக்கு அது தெரியவே இல்லை. ரொம்ப நேரம் கழித்து என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கம்மா, ஒரு அணிலும் ஒரு குருவியும் சேர்ந்து அரிசி சாப்பிடுதம்மா நம்ம கோழிக்கு போடுறத. அப்போ இது எல்லாமே உணவு இல்லாமல் தெரிகிறதுனால அப்படி சாப்பிடுதாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது என்கிட்ட. அது என்னமோ இங்கே வந்து உணவு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் வேலை இல்லை. ஏன்னா வீட்டை சுற்றி மரங்கள் இருக்குது, பழம்லாம் நிறையாவே, பப்பாளி, வாழைப்பழம் இதெல்லாம் நிறையாவே காய்க்கும். கொய்யா மரம் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. அதிலேருந்து சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் கோழிக்கு அரிசி போடும்போது அது இந்த மரத்தில் இருக்கிறது வந்து அதையும் சாப்பிடும் போல். அது சாப்பிட தோணும்போது வந்து சாப்பிடும் போல். ஆனால் நம்ம வீட்டுக்கிட்ட கொஞ்சம் அரிசி போட்டு வைக்கிறது உண்மைக்குமே ரொம்ப நல்லது தான். அது எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்க. இனி வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியுமே ஊற்றி தான் வைக்கணும் ஒரு சின்ன பாத்திரத்தில். அந்த செடிகளுக்கு தண்ணி அடிக்கிறதுனால அந்த தண்ணியில் அது குடிச்சிக்கிறோமா, அதனால் தண்ணி ஊற்றி வைக்கிறது இல்லை. எவ்வளோ பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க. இவரும் சவுண்டே கொடுக்காம வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தார் தலைவர். கத்திருந்தா ஓடி இருக்கோம், சூன்னு சொல்லியிருந்தால் ஓடிடும். எதனாலும் சவுண்டாக பேசியிருந்தாலும் ஓடி இருக்கோம். இவனும் ஒன்றுமே சவுண்டே கொடுக்கலையா, அதனால் அழகாக எடுத்து சாப்பிடுது. லாங்கில் இருந்தே எடுத்துட்டார் தலைவர். கொஞ்சம் பக்கத்தில் போய் எடுத்துருந்தா அழகாக தெரியும். பார்க்குது பாருங்க, பார்க்குதா, சாப்பிடுது. என்ன பண்ணுறீங்க? நீ அரிசி போட்டு என் வீடியோவை பாதி எடிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். எப்படி சாப்பிடுவார் அணில்? அழகாக இருக்குல்ல? அதுக்கு இந்த இடத்துக்கும் அந்த அணில் அது உட்காந்துருக்கிறது தெரியல. நீ கொஞ்சம் கிட்ட ஜூம் பண்ணி எடுத்துருக்கணும். அதுக்கு மேலே நல்லா ஜூம் பண்ணி, நல்லா ஜூம் பண்ணால் கிளியராக இருக்குது. நல்லா கிளியராக இருக்குது. அதனால ஜூம் பண்ணாமல் எப்படி ஆச்சு? என்னன்னு தெரியுதா உனக்கு? அணில் அழகாக இருந்துச்சு. அம்மா வாங்கம்மான்னு சொல்லியிருந்தேன். அப்படி லாஸ்ட்டாக சொல்லும்போது ஓடி போயிடுச்சு. அணில் ஓடிடுச்சா லாஸ்ட்டாக சொல்லும்போது? வாங்கம்மான்னு லாஸ்ட்டாக சொன்னேன், ஓடிடுச்சு. லாஸ்ட்டாக சொன்னது கத்தி சொன்னேன்ல. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோம். ஆமாம், அது குருவி ஓடிடுச்சு பாரு. குருவி ஓடிடுச்சு. அணில் யாரோட வாகனம்? யாருக்கு தூது போனது தெரியுமா? அணில் தூது போகுதுன்னா எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணது அப்படின்னு சொல்லலாம். வாகனம் இல்லையா? வாகனம்னா இல்லை, தூது போனதுன்னு சொல்லுவாங்க. யாருக்குன்னா ராமருக்கும் சீதைக்கும் பிரிஞ்சிருந்தப்ப அணில் தான் தூது போச்சான். சேர்த்து வச்சா? அணில் சேர்த்து வச்சுன்னு சொல்லுவாங்க ராமாயணம். குட்டி அணில். ஓகே பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துக்கு கிளிக் பண்ணுங்க.